வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 3.2ல 7th சம் பாருங்க. If in two circles arcs of the same length subtend angles 60 degree and 75 degree at the center, find the ratio of the radii. அதாவது டூ சர்க்கிள்ஸ் இருக்குது, ரெண்டோடைய ஆர்க் லெங்க்த்தும் சேமாக இருக்குது. ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்க ரெண்டோடைய ஆர்க் லெங்க்த்தும் சேமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆர்க் லெங்க் வந்து சென்ட்ரல் ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒன்று 60 டிகிரி ஆகும், ஒன்று 75 டிகிரியாகவும் இருக்குது. ரெண்டு சர்க்கிளுடைய ஆர்க் லெங்க் சேமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் சர்க்கிளில் வந்து 60 டிகிரியும் அடுத்த சர்க்கிளில் 75 டிகிரியும் ஏற்படுத்துது. அப்படின்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை. இப்போ அதோட ரேடியஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரேடியஸில் இருக்கக்கூடிய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை. தமிழ் மொழியை பாருங்க. இரண்டு வட்டங்களில் ஒரே அளவு கொண்ட வில்லின் நீளங்கள் 60 டிகிரி மற்றும் 75 டிகிரியை மைய கோணங்களாய் தாங்கும் போது அவ்விரு வட்டங்களுக்கான ஆரங்களின் விகிதம் காண்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். சரி, லெட் த டூ ரேடியை பி R1 and R2. இப்போ ரெண்டு ரேடியஸ் வந்து ஒன்று R1 ஒன்று R2 சொல்லிடுவோம். சென்ட்ரல் ஆங்கிள்ஸ் ஆர் 60 டிகிரி அண்ட் 75 டிகிரி. ஓகே, இப்போ ஆர்க் லென்த் இருக்கோம் இல்லையா, ஒரு சர்க்கிளுடைய ஆர்க் லென்த் S1 சொல்லிக்கிறோம், இன்னொரு சர்க்கிள் ஆர்க் லென்த் S2 சொல்லிக்கிறோம். த ஆர்க் லென்த்ஸ் பி S1 அண்ட் S2 we are given. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, S1 S2 ரெண்டுமே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. ஆர்க் லென்த்ஸ் ஆர் சேம். அப்படிங்கும் போது S1 ஈக்குவல் டு S2. இப்போ S1 அப்படின்னு சொல்லும்போது என்னக்கா, S1 ஆர்க் லென்த் பார்த்தோன்னாக்கா θ/3 60 டிகிரி இன்டு 2πr பார்க்குறோம். S2 பார்த்தீங்கன்னா θ/360 இன்டு 2πr. இப்போ S1 வரும்போது தீட்டா பார்த்தீங்கன்னா 60 டிகிரியாக இருக்குதுன்னா இப்போ 60/360 இன்டு 2πr1 இஸ் ஈக்குவல் டு S2க்கு பதிலாக அது ஏற்படுத்தக்கூடிய அங்கே சென்ட்ரல் ஆங்கிள் 75 டிகிரி. அப்போ 70/360 இன்டு 2πr2. ஓகேங்களா? இப்போ இதில் டூ சைட்ஸும் 2π கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த ரேடியஸ் ஏற்படக்கூடிய ரேஷியோ தான் கேட்குறாங்க, ஆரங்களின் விகிதம். அப்போ R1/R2 நம்ம கண்டுபிடிச்சா போதும். R1/R2. இப்போ அந்த R2 இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சொன்னோம்னாக்கா டிவைட் பண்ணிக்கிறோம். R1/R2. அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் 60 ரைட் ஹேண்ட் பண்ணோம்னா அங்கே இருக்கிறது என்ன இருக்குது, 75 இருக்குது. 360 கேன்சல் ஆகிடும். இப்போ 75/16 மட்டும் இருக்கும். இப்போ 15 டேபிள் அடிக்கலாம். 4 15s are 60, 5 15s are 75. இப்போ π/4 அப்படின்னு சொல்லலாம். அப்போ R1/R2 is equal to π/4. அப்போ R1 is to R2 is equal to π/4. அப்போ so the radii are in the ratio 5:4. அப்போ அந்த ஆரங்களின் விகிதங்கள் எவ்வளோ இருக்குது, 5:4 இருக்குது. Question number 8 பாருங்க. The perimeter of a certain sector of a circle is equal to the length of the arc of a semicircle having the same radius. Express the angle of the sector in degrees, minutes and seconds. ஓகேங்களா? The perimeter of a certain sector of a circle is equal to the length of the arc of the semicircle having the same radius. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, ரேடியஸ் வந்து 6, செமி சர்க்கிள் ரேடியஸ் 6. ரெண்டுக்குமே ரேடியஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சர்க்கிளில் வந்து ஒரு செக்டர் எடுக்கிறோம். இந்த செக்டருடைய பெரிமீட்டர் AOB, the length of AOB, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த சர்க்கிளுடைய டயமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. லெங்த் ஆஃப் த diameter
ஓகேங்களா, டயமீட்டரோட லெங்க்த்துக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த சென்ட்ரல் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னாக்க டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி மினிட்ஸ் செகண்ட்ஸ் எதை சொல்கிறாங்க அதோட ஆங்கிள். ஓகே பாருங்க, இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டா சென்டர் ஓஏ ஓபி ரேடியஸு ஏபி கால் எடுத்தோம்னாக்கா இப்போ ஓஏ ஏஓபி இதுதான் செக்டர். இப்போ பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க இப்போ ஆங்கிள் வந்து நம்ம தீட்டான்னு சொல்கிறோம், ரேடியஸ் ஆறுன்னு சொன்னோம்னாக்க அப்போ அந்த ஆர்க்கு லெங்க் ஏபி என்னவா இருக்கு ஆர் இன்ட்டு தீட்டா, ஆர் இன்ட்டு தீட்டா. ஓகேயா, சரி. இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கிறான், perimeter of the sector is equal to length of arc of semicircle. அப்போ செமி சர்க்கிளோடைய ஆர்க் லென்த்துக்கு ஈக்குவல் அப்படின்றான், செமி சர்க்கிளோடைய ஆர்க் லென்த்துக்கு ஈக்குவல். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க ரேடியஸ் ஆறு ப்ளஸ் ஆர் தீட்டா இது மூணு ஆட் பண்ணோம்னா இதோட பெரிமீட்டர் கிடைச்சிடும் ஆர் ப்ளஸ் ஆர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு லெங்த் ஆஃப் த ஆர்க் ஆஃப் செமி சர்க்கிளுடைய ஆர்க் லெங்த். இப்போ சர்க்கிளுடைய லெங்த் பார்த்தோம்னாக்க எப்படி இருக்கும் 2πr, அதில் பாதி πr. ஓகேங்களா, லெங்த் ஆஃப் ஆர்க் ஆஃப் செமி சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு πr. சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னாக்கா ஆர் ப்ளஸ் ஆர் 2r ப்ளஸ் ஆர் தீட்டா. இவங்க ரெண்டு பேர்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஆரை காமன் எடுத்துட்டோம்னா 2 + தீட்டா ஈக்குவல் டு πr வந்துடுதா. இப்போ ரெண்டு பேர்ட்டையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் ஆரை கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ 2 + தீட்டா ஈக்குவல் டு π. அப்போ இதுல நம்ம தீட்டா சொல்லலாம், தீட்டா இஸ் ஈக்குவல் டு π - 2, தீட்டா இஸ் ஈக்குவல் டு π - 2. பைங்கிறது பார்த்தீங்கன்னா 22/7 - 2. இப்போ 7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 22 × 7 2 சார் 14/7. 22 - 14 எவ்வளோ வருது 8/7 ரேடியன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 8/7 ரேடியன்ஸ். அப்போ நமக்கு டிகிரியை மாற்றணும், டிகிரியை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா 1 ரேடியன் பார்த்தீங்கன்னா 180/π டிகிரி இருந்ததா. அப்போ 8/7 × 180/π மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தோம்னாக்க பைக்கு பதிலாக 22/7 அவன் போட்டோம்னாக்க இந்த 7 கேன்சல் ஆகுது. இதை 2 டேபிள் அடிச்சோம்னா 4 2 சார் 8, 11 2 சார் 27. அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்குது பாருங்க, 4 × 180, 4 × 180, 4 180 சார் 720 பை டினாமினேட்டரில் 11, 720/11. இப்போ 720 11ஆல் டிவைட் பண்ணுறது, 720 11ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னாக்கா என்ன பாருங்க 60/11 சார். ஓகே, 715 வந்துடுது. அப்போ பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. இப்போ 65 × 5/11 இதை மிக்சர் ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். 65 பேலன்ஸ் வந்து 1 இருக்குதா, 5 இருக்குது, 5/11. 65 டிவைட் பை × 5/11 மாற்றிக்கலாம். இப்போ 65 டிகிரி. இப்போ இந்த 5/11 இருக்கு இல்லையா, இதை மினிட்ஸாக மாற்றுவோம். இப்போ இந்த 5/11 டிகிரி நினைக்கலாம்னா மினிட்ஸாக மாற்றணும்னா அதை ஒரு 60 அதில் மல்டிப்ளை பண்ணுவோம். 5/11 × 60, 5/11 × 60 அப்படின் போது பார்த்தோன்னாக்க 560 சார் 300/11. அப்போ 65 டிகிரி 300 மினிட்ஸ் இருக்குதா. ஓகே, இப்போ இதையும் நம்ம பார்த்தோம்னாக்கா செகண்ட்ஸுக்கு மாற்றணும். அப்போ 311ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 11 சார் பார்த்தீங்கன்னா 297 வந்துருக்கு, பேலன்ஸ் 3. இப்போ 27 3/11 இருக்கா. அப்போ 27 மினிட்ஸு 3/11. அப்போ அதையும் மினிட்ஸை வந்து செகண்ட்ஸாக மாற்றணும். அப்போது பார்த்தோன்னா அதை இன்னைக்கு வர ஒரு 60 மல்டிப்ளை பண்ணுவோம். 3/11 × 60 செகண்ட்ஸ். அப்போது இதை அடிச்சிட்டோம்னாக்க 3 × 60 180, 180/11 டிவைட் பண்ணோம்னாக்க 16. ஓகே, இப்போது
65 degree 27 minutes 16 seconds. ஓகேங்களா? இது அந்த ப்ராப்ளம். சென்ட்ரல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஒரு செக்டருடைய லெங்க்த்தும் ஒரு செமி சர்க்கிளுடைய ஆர்க் லெங்க்த்தும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னோம்னாக்க அந்த செக்டர் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆங்கிள் 65 degree 27 minutes 16 seconds. ஓகேயா? Question number 9 பாருங்க. An airplane propeller rotates 1000 times per minute. Find the number of degrees that a point on the edge of the propeller will rotate in 1 second. அதாவது பார்த்தீங்கன்னாக்க an airplane propeller rotates 1000 times per minute. அதாவது நம்ம ப்ரொப்பல்லர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏரோப்ளைன் பார்க்குறோம். அதை வந்து முன்னாடி போகிறதுக்கு பின்னாடி வந்து ஃபேன் சுற்றும். அது வந்து காற்றை வந்து பின்னாடி தள்ளும்போது ஏரோப்ளைன் முன்னாடி போகும். ஓகேங்களா? அதுதான் ஏரோப்ளைன் முன்னால் பறக்கிறதுக்கு சுற்றக்கூடிய அந்த ரெக்கை இது ஃபேனை தான் நம்ம சொல்லணும்னா ப்ரொப்பல்லர்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ப்ரொப்பல்லர் பார்த்தீங்கன்னாக்க 1 மினிட்டுக்கு 1000 times வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் தட் எ பாயிண்ட் ஆன் த எட்ஜ் ஆஃப் த ப்ரொப்பல்லர் வில் ரொட்டேட் இன் 1 செகண்ட். அதாவது அந்த ப்ரொப்பல்லரோட எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1 செகண்டுக்கு ரொட்டேட் ஆகும்போது எத்தனை டிகிரி ஏற்படுத்துது? இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. நல்ல அருமையான கொஸ்டின். ஓகே பாருங்க. இப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இன் 1 மினிட் 1 மினிட் பார்த்தீங்கன்னா 1000 times வந்து ரொட்டேட் ஆகுது. அதாவது தமிழ் மீடியத்தை பாருங்களேன். ஒரு விமானத்தை இயக்கும் முன் தள்ளி ஒரு நிமிடத்திற்கு 1000 முறை சுழல்கிறது. முன்தள்ளியின் முனைப்புள்ளி சுழல்கின்ற போது ஒரு வினாடிக்கு எத்தனை பாகைகள் கிடைக்கும்? ஓகேங்களா? தமிழ் மீடியம். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் 1 மினிட் 1 நிமிஷத்துல எத்தனை ரொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 times இருக்கா? ஈக்குவல் டு 1000. ஸோ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் 1 செகண்ட், ஒரு செகண்ட்ல எத்தனை ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ 1000 டிவைட் பை 60. ஏன்னா 1 மினிட்ஸ் பார்த்தோம்னாக்கா இப்போ 1 மினிட்ல 60 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போ 1 செகண்ட்ல பார்த்தோம்னாக்க 1000 பை 60 இதை டிவைட் பண்ணோம்னாக்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. 50 பை 3 வந்துடுது. 0 0 கேன்சல் ஆயிரும். 100 பை 6 106 2 டேபிள் ஆகுனாக்க 50 பை 3. ஓகேங்களா? அது 1 செகண்டுக்கு 50 பை 3 ரொட்டேஷன்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ 1 ரொட்டேஷன் எத்தனை ஆங்கிள்? இந்த ஆங்கிள் ரொட்டேட்டட் இன் 1 ரொட்டேஷன். 1 ரொட்டேஷன் ஒரு ஃபுல் சர்க்கிள். அப்போ 360 டிகிரி. The angle rotated in rotation 360 degree. So the angle rotated in 50 by 3 rotation. நமக்கு 1 செகண்ட்ல எத்தனை ரொட்டேஷன் ஆகுது? 50 by 3 டைம்ஸ் ரொட்டேஷன் ஆகுது. அப்போ 50 by 3 into 360. அப்போ இது 3 டபுள் பண்ணா 120 3 சார் 360. அப்போ 50 into 120 50 into 120 பார்த்தீங்கன்னா 6000. இப்போ 6000 டிகிரி. ஏங்கப்பா இப்போ 1 செகண்டில் அது வந்து ரொட்டேட் பண்ணும்போது ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 6000 டிகிரியா இருக்கு. 6000 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. A train is moving on a circular track of 1500 meter radius at the rate of 66 km per hour. What angle will it turn in 20 seconds? Question அது கட் ஆயிடுச்சு. What angle will it turn in 20 seconds? தமிழ் மீடியத்தில் பாருங்க. 66 கிலோமீட்டர் பர் மணி நேர வேகத்தில் 1500 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட பாதையில்
ஒரு தொடர் வண்டி இயக்கப்படுகிறது எனில் 20 வினாடியில் அது கடக்கும் கோணத்தை காண்க. ஓகேங்களா? ஒரு சர்க்குலர் ட்ராக்ல ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது. ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்க 1500 மீட்டரு. அவருடைய ஸ்பீடு கடக்கூடிய வேகம் பார்த்தோன்னா 66 km/h அப்படின்னு சொன்னோம்னா கொஸ்டின் கேட்குறேன், வாட் ஆங்கிள் will it turn 20 seconds 20 secondsல அது கடக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு சர்க்குலர் பார்த்து சென்டர் வந்து ஓன்னு வச்சுக்கிறோமா, ஓஏ ஓபி வந்து ரேடியஸ் வச்சுக்கிறோமா, ஓஏ ஓபி வந்து 1500, இப்போ ஏபி வந்து எல், லெங்க்த்து எல்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 66 km/h. இப்போ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் 66 km/h. இப்போ 66 இன்ட்டு km/h இதை வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கிறோமா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரேடியஸ் வந்து மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால மீட்டரில் மாற்றிக்கிறோமா. செகண்ட்ஸில் கேட்டிருக்கிறதுனால 60 செகண்டுக்கு மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கிறோம். அப்போ 66 இன்ட்டு இப்போ கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் இருக்காங்க. அப்போ 1000 டிவைட் பை ஹவர்ஸில் எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது? 3600. அப்போ 1000/3600 டிவைட் பண்ணோம்னாக்க 5/18 வந்துடுது. அப்போது மீட்டர் km/h மீட்டர் பர் செகண்டாக மாற்றினோம்னாக்க 5/18 மல்டிப்ளை பண்ணால் போதும். அதாவது 1000/3600 அதை சிம்பிளை பண்ணும்போது 5/18 வந்துடுது. அப்போ 66 இன்ட்டு 5/18 இதுதான் பார்த்தீங்கன்னாக்க ட்ரெயினோட ஸ்பீடு. நம்ம இப்போ ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணலை. என்னென்ன ஐடியா சொல்கிறேன், இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் எதை கொடுத்துருக்காங்க? இப்போ ஸ்பீடோட ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் இதை நம்ம சிம்பிளை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க 3 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோம்னாக்கா 6 3s are 18. இல்லாட்டி 6 டேபிளால் டிவைட் பண்ணோம்னாக்கா 3 6 are 18, 11 6 are 66. இப்போ 11 × 5 11 × 5 55/3. இப்போ 55/3 அப்படின்றதும் மீட்டர் பர் செகண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினோட ஸ்பீடு. அப்போது 1 செகண்டில் எவ்வளவு ட்ராவல் பண்ணியிருக்கு? 55/3 மீட்டர் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா அப்போ 20 செகண்ட்ஸில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55/3 × 20, 55/3 × 20 இதை மல்டிப்ளை பண்ணுறது 55 × 20 1100 வந்துடும். 1100/3 மீட்டர் வந்துடுது. இப்போ ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் ட்ராக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க 1500 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னாக்க இப்போது 20 செகண்ட்ஸில் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு? 1100/3 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? இஸ் ஈக்குவல் 3/360 இன்ட்டு θ/360 இன்ட்டு 2πr. θ/360 இன்ட்டு 2πr சொல்கிறோம். ரேடியஸ் வந்து 1500. இப்போ θ/360 இன்ட்டு 2πr 2 இன்ட்டு 5 கூட 22/7 இன்ட்டு 1500 இஸ் ஈக்குவல் டு 1100/3. இதை நீங்கள் சிம்பிளை பண்ணோம்னா தீட்டாவோட வேல்யூ 14 டிகிரின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்களாம் செய்யுங்க. நானே சொல்லிட்டேன், அது சிம்பிளிஃபிகேஷன் மட்டும்தான் உங்கள் ஒர்க்கு. பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா தீட்டா வந்து 14 டிகிரியாக இருக்குது. ஓகேங்களா? அதை நான் கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஃபினிஷ் பண்ணிடுங்க. Question number 11 பாருங்க. A circular metallic plate of radius 8 cm and thickness 6 mm is melted and molded into a pie. பைங்கிறது பாருங்க, a sector of circle with thickness. ஒரு சர்க்கிளோடைய செக்டர் ஒரு திக்னஸ் இருக்குதுன்னா அந்த பையன் சொல்கிறோம். அப்போ ஒரு சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையை வந்து மெல்ட் பண்ணி மோல்டு பண்ணுறாங்க. ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா 16 cm அண்ட் திக்னஸ் 4 mm.
அப்படின்னா ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் செக்டர். அப்புறம் செக்டருடைய ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட் இருக்கு. அப்போ மெட்டாலிக் பிளேட்டோட ரேடியஸு அதை R1 சொல்லிக்கிடுவான், செக்டருடைய ரேடியஸ் வந்து R2 சொல்லிக்கிடுவான். ஓகேங்களா? மெட்டாலிக் பிளேட் வந்து ரேடியஸ் பார்த்தீங்கன்னாக்கா R1. இட் R1 இஸ் ஈக்குவல் ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் metallic plate and R2 அது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் செக்டர் ரேடியஸ் R2 சொல்லுவோம். அப்புறம் சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட்டோட ரேடியஸ் வந்து R1 சொல்லிக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ அந்த சர்க்குலர் பிளேட்டை வந்து மெல்ட் பண்ணி தான் என்ன செய்கிறாங்க, செக்டராக உருவாக்குறாங்க, அதாவது பையாக உருவாக்குறாங்க. இப்போ பையாக உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க அப்போ பைங்கிறது ஏரியா ஆஃப் செக்டர் இன்ட்டு அதோட திக்னஸ், ஏரியா ஆஃப் செக்டர் இன்ட்டு திக்னஸ், அதாவது வால்யூம் ஆஃப் செக்டர். அப்போ வால்யூம் ஆஃப் சர்க்குலர் பிளேட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த செக்டர். ஓகேங்களா? அப்போ சர்க்குலர் பிளேட் எப்படி மாறுது, வால்யூம் ஆஃப் த செக்டர், அதாவது பைன்னு சொல்லும்போது வால்யூம் ஆஃப் செக்டர். இப்போ சர்க்குலருடைய வால்யூம் பார்த்தோம்னாக்க பேஸ் ரேடியஸ், அப்போ சாரி ஏரியா அதோட திக்னஸ், ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr ஸ்கொயர், ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr ஸ்கொயர், அப்புறம் இன்டு திக்னஸ். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் செக்டர், வால்யூம் ஆஃப் செக்டர் சொல்லணும்னாக்க ஏரியா ஆஃப் செக்டர் இன்டு திக்னஸ். ஏரியா ஆஃப் செக்டர் பார்த்தீங்கன்னாக்கா r² θ/2 அப்படின்னு பார்த்துருக்கோம் இன்டு திக்னஸ். இப்போ சர்க்குலர் பிளேட்டுடைய ரேடியஸ் வந்து R1 சொல்றதுனால நம்ம பை r² வந்து R1 ஸ்கொயர், ஏரியா ஆஃப் சர்க்கிள் பை R1 ஸ்கொயர் இன்ட்டு அவருடைய திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் செக்டர் பார்த்தோம்னாக்க அப்போ அவருடைய ரேடியஸ் வந்து R2 சொல்லுவான், செக்டரோட ரேடியஸ் R2²/2 இன்ட்டு தீட்டா. இது ஏரியா ஆஃப் செக்டர் இன்ட்டு அவர் திக்னஸ். ஓகே, இப்போ பார்த்தோம்னாக்க இந்த சர்க்குலர் பிளேட்டுடைய ரேடியஸ் வந்து 8 இருக்கு. அப்போ 8² இன்ட்டு திக்னஸ் பார்த்தோம்னு சொன்னாக்க 6 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது மில்லிமீட்டர் நம்ம சென்டிமீட்டராக மாற்றிக்கும் போது அப்போ 6/10 சென்டிமீட்டர் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு R2 பார்த்தோம்னாக்க ரேடியஸ் ஆஃப் த செக்டர் பார்த்தோம்னாக்க 16. அப்போ 16²/2 இன்ட்டு தீட்டா இன்ட்டு அதோட திக்னஸ் பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க இது என்ன கொடுத்துருக்காங்க 4 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதே சென்டிமீட்டர் மாற்றும் போது இப்போ 4/10 சென்டிமீட்டர் ஆகிடுது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடும் 10 கேன்சல் பண்ணிக்கலாம். 8² 64 into 6 pi is equal to 16 square வந்து 256/2 into 4 இருக்கா into theta. இது அடிச்சோம்னா 128 into 4 into theta. நமக்கு தீட்டா தான் வேணும். அப்போ 128 இந்த 4 அங்கே போனால் டிவைட் பண்ணிக்கிடுவோம். அப்போ 64/6 டிவைட் பை 128 into 4. 264 சார் 128. இப்போ 2 டேங்க்ஸ் இருக்குது. இங்கே 3 2 சார் 6. அப்போ 3/4. இப்போ 3π/4. 5/4 வந்து 45 டிகிரி. இப்போ 3 into 45 135 டிகிரி. இப்போ தீட்டா எவ்வளோ இருக்குது 3π/4 சொல்லலாம். இது ரேடியனில், டிகிரியில் பார்த்தோம்னா 135 டிகிரி. ஓகேங்களா? ஓகே, ப்ராப்ளம்லாம் பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் 3.2 ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லா ப்ராப்ளத்தையும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். அந்த கொஸ்டின் நம்பர் 10 மட்டும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை மட்டும் மிச்சம் ரிமைனிங் உள்ளதை நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.